நேற்று ஈவினிங் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்தது. சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயுமே வந்து என்டிஆரா என்டிஆரா அப்படின்ற மாதிரி ட்வீட் அண்ட் ஸ்டேட்டஸ்லாம் போட்டு தான் வந்து தோனியை வந்து கௌரவப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் தான் 2024க்கான சிஎஸ்கேவோட கேப்டனாக வந்து செயல்பட போகிறாரு அப்படின்ற அஃபிஷியலான நியூஸ் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து வந்துச்சு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணமூர்த்தி. 2024 டாடா ஐபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சேப்பாக் ஸ்டேடியத்தில் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்திருப்போம் நேற்று ஈவினிங்க்கு முன்னாடி வந்து ஒரு மாதமாகவே, ஏன் பல மாதங்களாகவே நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம் தலை தோனி தான் வந்து கேப்டனாக இருக்க போகிறாரு, இந்த வருஷமும் செயல்படுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். சில பேர் வந்து அவர் இந்த வருஷத்தோட ரிட்டையர் ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருந்தோம், பேசிக்கிட்டும் இருந்தோம். பட் ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாடு கிட்ட கேப்டன்சி போகும் அப்படின்றது நிறைய பேர் வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அவர் தோனி வந்து ரிட்டையர் ஆவார் அப்படின்றது நம்ம கொஞ்சம் எதிர்பார்த்தது தான். ஏன்னா வந்து அவர் லாஸ்ட் சீசன்லேயே சொல்லியிருந்தார், என்னோட லாஸ்ட் கேம் வந்து சேப்பாக் ஸ்டேடியத்தில் தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். சென்னையில் தான் விளையாடுவேன், வேறு எந்த டீமுக்கு போக மாட்டேன், சென்னையில் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். பட் ஆனால் நம்ம மிஸ் பண்ண போகிறது என்னன்னா, தோனி வந்து டாஸ் போட அந்த கிரவுண்ட்லேருந்து பெவிலியன் வெளியே வருவார்ல, வெளியே வரும்போதே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், வைப் இருக்கும். அண்ட் லாங் ஹேரோட வருவார், டாஸ் போடுவார், அந்த மொமெண்ட்லாம் மிஸ் பண்ணுவோம். அண்ட் தென் இந்த வருஷத்தோடய அவரை மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நமக்கு சோகமான விஷயமா இருக்குது. பட் அவரோட பேட்டிங் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. கேப்டன்சியாகவே வந்து கிடையாது. பட் இருந்தாலும் அவர் ரொம்பவே ஃபிட்டாக இருக்கார். 42 வயசுலேயும் ரன்னிங் அந்த அவரோட பாடி ஃபிட்னஸ்லாம் வந்து பார்த்தா இன்னும் ஒரு 5 வருஷம் கூட விளையாடுவார் போல அப்படின்ற மாதிரி தோணுது. பட் இருந்தாலுமே ருத்ராஜ் கெய்க்வாடு கிட்ட ஏன் கேப்டன்சியை கொடுத்தாங்க அப்படின்னா, சிஎஸ்கேவோட வருங்காலத்தை நினச்சி தான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. எதிர்காலத்தில் வந்து ஒரு நல்ல கேப்டன், யங் கேப்டன் வந்து ஒரு 10 வருஷம் லீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேப்டனை சூஸ் பண்ணுறதுக்காக தான் ருத்ராஜ் கெய்க்வாடை சூஸ் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து இந்தியன் டீம்லேயும் விளையாடியிருக்காரு. இந்தியாவுக்காக T20 சீரியஸ் வந்து அயர்லாண்டில் நடந்தது, அதுலேயும் போய் வின் பண்ணிட்டு வந்தார். அண்ட் தென் மகாராஷ்டிராவோட கிரிக்கெட் டீம்லேயும் சரி அவர் வந்து கேப்டனாக இருந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏஷியன் கேம்ஸ் நடந்ததில்ல, அந்த T20 கப்புலையும் சரி அவர் போய் கோல்டு மெடலை அடிச்சுட்டு வந்திருக்காரு ருத்ராஜ் கெய்க்வாட். ஸோ அதனால் வந்து இப்போது ஒரு 26 வயசு 27 வயசு ஆகுது அவருக்கு. பட் இந்த நேரத்தில் வந்து கொடுக்கும்பொழுது இன்னொரு 10 ஆண்டு காலம் வந்து சிஎஸ்கே டீமுக்கு வந்து முக்கியமான ஒரு பிளேயராக இருப்பார். ஏன்னா இவர் ஒரு ஓப்பனிங் பிளேயர். அண்ட் தென் அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் தோனி வந்து இவருக்கு பக்கபலமாக இருப்பார். தோனி, ஜடேஜா, ரஹானே போன்ற மூத்த வீரர்கள் எல்லாருமே வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டேர்லி மிச்சல் எல்லாருமே இருக்காங்க. இவருக்கு வந்து பக்கபலமாக அவங்க இருப்பாங்க. அண்ட் தென் இன்னைக்கு மேட்ச் கூட யார் கூட மோதப்படுறாருன்னா, தன்னோட சிஎஸ்கே மேட்ச்லேயே வந்து தான் கூட ஓப்பனிங் பார்ட்னராக வந்து இறங்கின ஃபேப் டூ பிளஸியோவை சந்திக்க போகிறாரு. அவர் தான் வந்து ஆர்சிபியோட கேப்டன். தோனி இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறமா இவர் சிஎஸ்கே டீமில் என்னவா அங்கம் வகிப்பார்னா, மென்டராக இருப்பார், கோச்சாக இருப்பார், முழுக்க சிஎஸ்கேவிலே இருப்பார் அப்படின்றது தான் வந்து உறுதியாக இருக்குது. அண்ட் தென் தோனி வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொன்னாராம். என்னன்னா, ருத்ராஜ் கெய்க்வாடு வந்து 2024 கேப்டனாக இருக்க போகிறதுக்கு முன்னாடியே 2023, அதாவது போன வருஷம் வந்து ருத்ராஜ் கெய்க்வாடு கிட்ட சொல்லியிருக்காரு, அடுத்த வருஷம் வந்து நீ கேப்டனாக இருக்க போகிற, அதுக்கு தயாராக இருந்துக்கோ, மென்டலாகவும் சரி ஃபிட்னஸாகவும் சரி நீ தயாராக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி மகேந்திர சிங் தோனி வந்து ருத்ராஜ் கெய்க்வாடு கிட்ட சொன்னதாக வந்து ருத்ராஜ் கெய்க்வாடே வந்து கூறியிருக்கிறாரு. அதே போல் மும்பை இந்தியன்ஸில் ரோஹித் சர்மாவும் வந்து கேப்டனாக இருந்தார். பட் இந்த வருஷம் வந்து அவர் கேப்டனே கிடையாது, அவரும் ஒரு பிளேயராக தான் வந்து விளையாட போகிறாரு. அண்ட் தென் விராட் கோலியும் வந்து கேப்டன் கிடையாது. இந்த 3 பேருமே வந்து இப்போது இல்லை அப்படின்னா என்ன ஆகும், கேப்டனாகவே கிடையாது. பட் இவங்க டீமில் இருக்காங்க. இவங்களோட ஆட்டத்தை பார்க்கறதுக்காக மட்டும்தான் பல கூட்டங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போது தலை தோனி அடுத்த வருஷத்துலேருந்து விளையாட மாட்டார் அப்படின்றது ஏறக்குறைய கன்ஃபார்ம் தான். ஏன் அப்படின்னா, இந்த வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்து ஒவ்வொரு டீம்லேருந்தும் சரி எல்லா டீம் பிளேயர்ஸையும் வந்து அவங்கவுங்க டீம்லேருந்து வெளியே விட்டுறணும். விட்டதுக்கப்புறம் அவங்க வந்து மெகா ஆக்ஷன் நடக்கும்ல, ஆக்ஷனில் வந்து எத்தனை பேரை தக்க வச்சுப்பாங்க, ஆக்ஷனில் இல்லை, அவங்க எத்தனை பேரை தக்க வச்சுக்கிட்டு வெளியே விடுவாங்க அப்படின்னா 4 பிளேயர்ஸை மட்டும்தான் வந்து தக்க வச்சுக்கிட்டு மீதி பிளேயர்ஸை வெளியே விடணும். அதில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, சிஎஸ்கே டீமில் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ஜடேஜா, ஐ திங்க் டேர்லி மிச்சல் ஆர் டெவன் கான்வே இருக்கலாம், இல்லைனா ரச்சின் ரவீந்திரா இருக்கலாம். இந்த 4 பேர் இருக்கலாம். மீதி எல்லாரையுமே வந்து வெளியே விட்டுட்டு
அதுக்கப்புறம் ரீட்டைன் பண்ணுவாங்க. சில பேர் ரீட்டைன் கார்டு மூலமாக யூஸ் பண்ணி எடுப்பாங்க. அப்படி இல்லைனா ஏலத்தில் போய் தான் வந்து எடுப்பாங்க. ஸோ அதனால் தோனி வந்து அடுத்த வருஷம் விளையாட மாட்டார். இதோட தோனியோட ஆட்டத்தை வந்து நம்ம லாஸ்ட்டு டான்ஸ் இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியலை. இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தா வந்து தெரியும். ஸோ ருத்ராஜ் கெய்க்வாடை கேப்டனாக நியமித்ததில் உங்களோட கருத்து என்ன? தோனி அடுத்த வருஷம் விளையாடுவாரா விளையாட மாட்டாரா அப்படின்றது உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மீண்டும் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய்.